களத்தில் உள்ள வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தேனி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூரில் நடிகரும் திமுகவின் நட்சத்திர பேச்சாளருமான வாகி சந்திரசேகர் வாக்கு சேகரித்தார். அப்போது ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே சாமி, ஒரே குலம் என திட்டமிட்டு பேசி வரும் மோடியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றார். மூணாவது தடவை மோடி வந்தார்னா, தப்பி தவறி வந்தார்னா இனிமேல் தேர்தலே நடக்காது. எம்பி கிடையாது, பார்லிமெண்ட் கிடையாது, சட்டசபை கிடையாது, அசம்பிளி கிடையாது. ஒரே சர்வாதிகாரம், ராணுவ ஆட்சி தான் நடைபெறும். அவர்தான் சொல்றோம், நீங்க கேட்டீங்கல்ல, ஒரே நாடா, ஒரே மொழியா, ஒரே உணவா, ஒரே சாமியா. அப்ப நாங்க கும்புற குலசாமியெல்லாம் எங்கடா பண்றது? உடனே தெரியும். எங்க பாட்டம் கூட்ட எல்லாம் எங்க குலசாமியை நாங்க கும்பிட வேணாமா? எம்ஜிஆர் முதலமைச்சராகவே 5 ஆண்டுகள் தேவைப்பட்டது. ஆனால் அண்ணாமலை 3 ஆண்டுகளில் முதலமைச்சராக விரும்புவதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி விமர்சித்துள்ளார். ஓசூரில் கிருஷ்ணகிரி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்தவர் பரமசிவன் கழுத்தில் உள்ள பாம்பை போல அண்ணாமலை என்றார். அறிவு முதிர்ச்சி இல்லாம ஒருத்தருக்கு டெல்லி பலம் பரமசிவன் கழுத்தில் இருக்க பாம்பு மாதிரி இருந்துட்டு என்ன வேணாலும் பேசலாங்க. அவரு ஒரு பக்கம், அவரை விட மோசமா அவருக்கு ஒரே எண்ணம், 3 வருஷத்துல முதலமைச்சர் ஆயிரணும். 3வது புரட்சி தலைவரா? புரட்சி தலைவருக்கு 5 வருஷம் ஆச்சு. 10 ஆண்டுகளுக்கு முன்பே தன்னை பாஜகவில் சேருமாறு அப்போதைய தலைவர் எல் முருகன் அழைப்பு விடுத்ததாக நடிகர் கருணாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து இளஞ்சியில் வாக்கு சேகரித்தவர் தனக்கு வாரிய தலைவர் பதவி தருவதாகவும் ஆசை வார்த்தை காட்டியதாக தெரிவித்திருக்கிறார். எல் முருகன் தலைவர் பிஜேபிக்கு தலைவராக இருந்தார்ல, அவரை நம்மளை கூப்பிட்டு எப்படியா நீங்க வந்து சேர்ந்துருங்க, நம்ம கட்சியில சேர்ந்துருங்க, நம்ம தேசிய கட்சி பெரிய லெவல்ல இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும் போது அவங்க சொன்னது, எந்த வாரியத்துக்கு நீங்க தலைவராக இருக்குன்னு சொல்லுங்க. எது எந்த வாரியம்? எது பெட்ரோலிய வாரியமா? இருந்துக்கங்க. ஹார்பர் துறைமுகத்தை அதான் நீட்ட கொடுத்துட்டீங்களே, அப்புறம் எங்க இருக்கு? ஆனாலும் துறைமுகத்துக்கு ஒரு வாரியம் எடுத்துக்கங்க. ஏங்க, ஒரு பெட்ரோல் பங்குக்கு கைப்பு போட்டீங்கன்னா 20-25 லட்சம் கிடைக்குங்க. அதுக்கு கார் வேற, சென்ட்ரல் கவர்மெண்ட் வாரியம், முன்னாடி கொடி கிடின்னு பயங்கர பில்டப்பா இருக்கும். வாங்க, இதெல்லாம் சொன்னா எவனாவது போவானா? போக மாட்டாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.